வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்களில் முக்கியமாக என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூதாதையை நினைச்சு ஒரு படையல் போடுறது, ஒரு மூதாதையை நினைச்சு ஒரு குலதெய்வத்தை நினைச்சும் ஒரு பிரார்த்தனை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றபடி ஆகஸ்ட் 22 விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கடல்லலாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கரைக்கிறது, இந்த களிமண் கரைக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை. அதனால் முக்கியமாக வீட்டில் இருக்கிற விநாயகரே பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது குயவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படும். இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கி பண்ணலாம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலங்கிறனால பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெரிய பெரிய விநாயகரை வைப்பது தப்பு. ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி வீட்டில் சின்னதாக விநாயகர் இது பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஒரு பிரசாதங்கள் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். மற்றபடி ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் முருகரை பிரார்த்தனை செய்ய உகந்த நாள். அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து முருகரை போய் தரிசனம் பண்ணி அன்னைக்கு ஒரு சஷ்டி விரதம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட இந்த விரதத்தை பண்ணலாம். மற்றபடி ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா அஷ்டமி. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரை ராகு காலம் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த டைமில் காலபைரவரை மனதார வணங்கும் போது பார்த்தீங்கன்னா பகைவர்களை தகத்தெறியும் ஒரு தன்மை காலபைரவருக்கு உண்டு. அதனால் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. மற்றபடி ஆகஸ்ட் 29 ஏகாதேசி உங்களோட உடல் மனம் மற்றும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு இறைவனை நினைச்சுக்கிட்டு ஒரு பசியோடு ஒரு விரதம் இருக்கும்போது அதோடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா கெட்டதெல்லாம் விலகி மனமும் சுத்தமாகி அற்புதமான பலன்களை கொடுப்பது. ஸோ கண்டிப்பாக எல்லோருமே இது பண்ணணும். மற்றபடி ஆகஸ்ட் 30 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் ஒரு அந்த 4:30 6 மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 1 அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. கோயில்கள் இல்லாதவர்கள் வீட்டிலே விளக்கேற்றி வச்சுட்டு மனதார அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி செப்டம்பர் 5 அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. கடன் பிரச்சனை உள்ளவர்கள், வழக்குகள் உள்ளவர்கள்லாம் கண்டிப்பாக அன்னைக்கு விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோயில் எல்லாத்தையும் திறந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அருகம்புல் போட்டு விநாயகரை வணங்குவது, இல்லைன்னா யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தானம் பண்ணிவிட்டு அதுக்கு விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களது வழக்குகள் இருந்தும் கடன்கள் இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க முருகரை நினைச்சு அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகரை வழிபடுவதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 10 அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அன்னைக்கு ஏகாதேசி நான் சொன்ன மாதிரி உடலும் உள்ளமும் ஒரு சிறப்பான ஒரு விரதம் நல்லது. அன்னைக்கு பெருமாளை நினைச்சுக்கிட்டு விரதம் இருப்பதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 15 பிரதோஷம்ங்க. ஸோ இந்த பிரதோஷ காலகட்டத்தில் வீட்டிலேயே விளக்கேற்றி கோயில் திறந்தனா கோயிலுக்கு போக முடியாதவர்கள் ஒரு வீட்டிலேயே விளக்கு வச்சு 4:30 6 மணி ஓம் நமச்சிவாயன்னு பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதத்துடைய சிறப்பான நாட்களுக்கான பலன்கள். அடுத்து நம்ம ராசி பலனை பார்ப்போம். ஆவணி மாதம் விருச்சிக ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக ராசி உங்களது ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா 6 இருக்கிறனால நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வெளியில் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உடல் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன செட்பேக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் உடலில் மற்றும் கோபப்பட்டோ டென்ஷன் போட்டோ இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம நினைச்ச மாதிரி வேலை நடக்கணும் போது திடீர்னு கோவப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் பெரிய மைனஸ். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நல்ல பணம் சம்பந்தமான விஷயங்கள், வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களது பாதகஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்போது செவ்வாயோட பார்வை இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன், தந்தை சார்ந்த விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா குரு வக்கரமாய் கேதுவோடு இருக்கனால
அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா வந்து குரு வந்து செவ்வாயை பார்ப்பதனால் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வில்லங்கங்கள்லாம் தீருங்க. ஏன்னா வந்து செப்டம்பரில் வந்து கேது வந்து மாறிடுறாரு, அதனால அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போயே தெரியும். சில பேருக்கு வந்து வழக்குகள்லாம் இருக்குது, அந்த வழக்குகள்லாம் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் போயிட்டு நம்ம முடிச்சுக்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றும். கண்டிப்பாக வந்து உங்களால் அது முடியும்னா கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள். நல்ல ஒரு முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிற வழக்குகள் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகி கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 3ல் உள்ள சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது சின்ன சின்ன சோம்பேறித்தனங்களை தவிர்க்க முடியாது. 1ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் சுக்கிரன் பார்க்கும்போது அது பாதகஸ்தானம்ங்கிறனால இருந்தாலும் சுக்கிரன் சனி பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அது மனால வந்து புதிய முயற்சிகள் எடுப்பீங்க, பெரிய முயற்சிகள், இப்போ தொழிலில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாதகம்னா கூட இருக்கவங்க வந்து ஏதாச்சும் குழப்புவாங்க, அந்த குழப்பாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து சொல்கிறது. ஏன்னா வந்து இந்த பாதகம்னும் போது ஒரு 30% உள்ள மைண்டை வந்து ஸ்டக் பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அலர்ட் அந்த ஒன்றும் ஆகப்படுறது இல்லைங்க. ஸோ அலர்ட்டாக இருங்க, ரொம்ப சிறப்பான முயற்சிகள். அதுக்கு முயற்சி எடுக்காமல் ஐயோ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நொட்டை சொல்லிட்டு இருந்தோம்னா காலங்கள் விரயமாகிடும், நம்ம வயசாயிரும், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து அந்தந்த காலத்தையே வந்து பயிற்சின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் செட்டில் ஆனவன் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செட்டில் ஆன கல்யாணம் பண்ண முடியுமானா கல்யாணம் பண்ண முடியறது இல்லைங்க. அதனால் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆயிரும், 40 வயசுக்கு மேலே பொண்ணு கிடைக்கணும், அது வந்து எவ்வளோ கஷ்டன்றதை வந்து யோசிக்கணும். அதனால் வந்து காலத்தை அப்பா அம்மாலாம் நல்லா இருக்கும்போதே வந்து திருமணம்லாம் செஞ்சுருங்க. கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணும்போது தான் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா ஒரு 24-25 வயசில் தான் கரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கணுங்க. ஸோ அந்த வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு தொய்வு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 35-36லலாம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் செட்டில் ஆகுது ரொம்ப கஷ்டம். யோசிங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா இப்போ வந்து திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய அது முயற்சிகள் பண்ணுங்கள். முயற்சிகள் பண்ணால் உடனே கிடச்சிருச்சுன்னா ரொம்ப உட்காந்து நொட்டணும் சொல்லுது, மூக்கு சரியில்லை வாய் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு காலத்தை வீணாகினீங்கன்னு நாளைக்கு வாழ்க்கை போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குங்க. மற்றபடி வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வேலை, அதாவது ரொம்ப நாளாக வந்து விற்காத வீடுகள் விற்பதற்கான வாய்ப்புகள், வாகனங்கள் விற்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து நல்ல முயற்சிகள் எடுங்க. மற்றபடி தாயார் வந்து கொஞ்சம் சின்ன விஷயங்களுக்கு பிடிவாதம் பிடிச்சாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. 1ஆம் தேதிக்கு மேலே வந்து தாயாருடைய கரிசனங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், மற்றபடி வந்து இப்போ பொருளாதார ரீதியில் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான விஷயங்களும் இருக்கும். ஸோ வாய்ப்புகள் கிடைக்கிறது உங்கள் பசங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிகளுக்கான விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது 6ல் உள்ள கிரகம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் இருந்து ஆட்சியாக இருக்கிறதுனால வந்து உங்களது ராசியாதிபதியாகவும் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. அது மட்டுமல்ல 1ஆம் தேதிக்கு மேலே இந்த செவ்வாயும் சுக்கிரனும், அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கும்போது இப்போ சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் மெனக்கடலாம் இருக்கும். அந்தந்த விஷயத்தை வந்து அற்புதமாக பண்ணுவீங்க. அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த வர வாய்ப்பை வந்து தவற விடாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள். ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து 7ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது சின்ன ஒரு டென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 9ல் போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிகளுக்கான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு நல்ல புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் விட்டு கொடுத்து போகிறதுனால வந்து சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது பாதகஸ்தானமாக இருக்கிறனால வந்து சில நேரங்களில் வந்து ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கடுக்குன்னு பேசினாலும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருந்து நல்ல ஆட்சியாக இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 11-8க்கு அதிபதி வந்து 2ஆம் தேதி வரை வந்து சிம்மத்திலே இருக்கார். ஸோ அதனால் வந்து அந்த 2ஆம் தேதி வரை கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அதீத ஆசை காட்டி சில பேர் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து 2ஆம் தேதி வரை கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல வெற்றிகள் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்புங்க. நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகர். ஸோ மனதார வந்து காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் முருகா அந்த முருகரை மனதுக்குள் உடலுக்குள் கொண்டு வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லிக்கிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.